ஏன்னா, கரூர்ல போயிட்டு ஒரு பாட்டு வேற பாடிட்டு இருந்தாரு முதல்வர் விஜய் அவர்கள். ஓகே. ₹10 பாட்டிலுக்கு ₹10 அப்படின்ற மாரி பாட்டு பாடிட்டு இருந்தாரு. பட் அவங்க ஆட்சிக்கு வந்துமே இன்னும் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ₹10 வாங்குறது நிறுத்தல. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இதுதான் வழி அப்படின்னு அடிப்படையில ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இது வந்தவொன்னே எல்லாம் தானா வழிக்கு வராங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அறிவிப்ப பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடமா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் தமிழக உரிமைகளை வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க கேட்காம விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சில பல குற்றச்சாட்டு தாவேக அரசு மீத வந்திருக்குது. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபைனலா நாங்க தோத்து போனது ஏதோ தப்பா இருக்குது, திரும்ப ரீகவுண்டிங் பண்ணலாம், திரும்ப இவிஎம் மிஷினை செக் பண்ணணுன்ற மாதிரி இப்போ அந்த கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முறையீடு செஞ்சு அந்த ஒரு செக்கிங் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தான் இப்போ தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், திமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். ஓகே, சரவணன்றது அவர் பேர். அவர் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே காவிரியில தண்ணி வரலன்ற மாதிரி பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசாம இங்க ஒருத்தர் நீர்வளத்துறை அமைச்சரான புசி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் எக்ஸ் வலைத்தளத்துல. எனக்கு அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, காவிரியோட தண்ணி முக்கியம் இதெல்லாம் வந்து கேட்குறீங்க, அதுல பேச்சுவார்த்தை நடக்க போது முதல்வர் விஜய் வந்து அங்க போய் DK சிவகுமாரை போய் சந்திக்க போறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல நேத்து ஒரு தீர்மானம் இது பண்ணியிருக்கிறாங்க, அதன் மூலியமா தண்ணியை திறந்து விடுறோன்ற மாதிரி போயிட்டு தண்ணியை திறந்து விட முடியாதுன்ற மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விஷயங்களை முன்னேற்பாடுகள் எடுத்துட்டு இருக்காங்க தாவேக அரசு. ஆனா நீங்க அதுல வந்து காவிரியை பத்தி கேட்கறதுக்கும் இது எல்லாத்துக்கும் உரிமை இந்த நான் இங்க தமிழகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க ரெண்டாவது ஒரு பாயிண்ட் போட்டீங்களே, என்ன பாயிண்ட், என்ன ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ காட்சியை அவர் போடுறாரு. அது ரீல்ஸ் போடல சார், பண்ற வேலையை தான் அங்க வீடியோ போட்டிருக்காங்க. சும்மா வந்து இது இல்லை. என்னன்னா அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏரிகளை தூர்வாருவது, சென்னையில் இருக்கிற பெரும்பாலான இது வந்து அப்படியே இதுவா இருக்குல்ல தூர்வாராம அதை தூர்வாரி அடுத்த வழியை அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லாம அதை வந்து நீங்க வந்து ரீல்ஸ்ன்ற மாதிரி விமர்சனம் பண்றீங்களே, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? விமர்சனம் வைங்க, ஆனா நியாயமான விமர்சனமா வைக்கணுமே விட்டுட்டு இவங்க வந்து அது விமர்சனம் இல்லை அப்படின்ற மாதிரி பண்றதும், இது வந்து அது ஒரு நல்ல இது கிடையாதுன்ற மாதிரி ரியாக்ட் பண்றதும் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. அவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரியை சுத்தம் பண்றாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாரி நல்ல வழியில போகணுன்ற மாதிரி ரெடி பண்றாங்க. அது தவறா மக்களே? அதை வந்து ஒரு ரீல்ஸ்க்காக பண்றாரு, பிஜிஎம் போடுறாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கணும்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் வச்சிருக்கிறதால தான் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அடையுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் வந்து ஒரு ரீல்ஸை போட்டு விஜய் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ரீல்ஸை போட்டு இதை பார்த்துட்டாரு. ஆனா என்ன, அவர் சன் டிவி மட்டும் பாக்குறாரு போல இருக்குன்றது கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை கரெக்ட் பண்ணி கட் பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா மற்ற எல்லா சேனல்லையும் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சில சேனல்ல உண்மை தெரியும். அந்த உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்க ட்வீட் போடுங்க, எது வேணாலும் போடுங்க சார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு முதல்வர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போயிருந்தாரு. அங்க மக்களுக்கான கொண்டாட்டம் இருக்கே, மக்கள் கொண்டாடுற விதமா இருக்கு. ஆனா அதுல பாராட்டலாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விசிட் போகும்போது தலையில இப்படி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இந்த மாதிரி பொதுமக்களை விலக்கின தருணங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இங்கே செயல்படாமல் முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே அந்த மெட்ரோ ட்ரெயின்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் அவரை கொண்டாடுற விதம், அவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அந்த அளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் வந்து பப்ளிக் அந்த மக்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம்ன்றது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படியா இருந்தாங்க, பக்கத்தில் வந்தால் கூட தள்ளிப்போ தலையில் தட்டுவோம் வாயில தட்டுவோன்ற மாதிரி தட்டி தட்டி அமுச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து மக்களின் ஆட்சி அப்படின்ற வகையில மக்களும் கொண்டாடுறாங்க. அதுல குறிப்பா ஒரு விஷுவல், மேல இருந்து விஜய் அவர்கள் இப்படி கை காட்டுறாரு, கீழே அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு. இதுதான் தானா சேர்ந்த கூட்டம். ஓகேவா? நீங்க காசை கொடுத்து ₹500 பிரியாணி கோட்ரு இந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த கூட்டம் சேராது சார். காசை கொடுக்குற கூட்டம் வேற, தானா வேற கூட்டம் வரும். இது என்னைக்குமே இந்த மாதிரி காசை கொடுத்து கூட்டணும்னு நினைச்சவங்களுக்கு கனவாதான் இருக்கும். நினைவாகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, அதில் வேற மாதிரி எதுவும் பிளாக் கோட்டு பிளாக் ட்ரெஸ்ஸு கண்ணாடி போட்டு அந்த மேலே போயிட்டு அந்த
மெட்ரோ போகிறதுக்கான வழிபாதை இருக்குல்ல, அதுக்கு மேலே போயிட்டு அந்த சீனை பார்க்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து. ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு அங்கே பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதுலேயும் பல சர்ச்சை ஏறிடுச்சு. ஏன்னா அதில் வந்து இது வாங்கினவங்களுக்கு தான் பட்டமளிப்பு கொடுப்போம், மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னும் போது அங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது நல்லது இல்லை. எல்லாருக்குமே அது கொடுக்கறது தான் நீங்கள் போறீங்க. அதை விட்டு பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேர் கொடுக்கலன்னா அது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் அங்கே வந்து கத்தி பேசி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பட் இதில் பிரச்சனை என்னன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து. ஏன்னா ரீசெண்டாக மத்திய அரசுமே அந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணுன்றதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தாலுமே ஆளுநர் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றதான் 3வது இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தை தள்ளியிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்ன்ற மாதிரி எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து இங்கே தமிழ்நாட்டு தாவேக அரசுமே வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, கண்டனம் தெரிவிக்கணுன்ற மாதிரி ராஜ்மோகன்ல இருந்து எல்லாருமே இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டோட உரிமை, தமிழ்த்தாய் வாழ்த்துன்றது தமிழ் மாநிலத்தோடு சேர்ந்தது அப்படின்றதுக்காக பேசியிருக்கிறாங்க. பட் அது பேசுறது மட்டும் இல்லாம அடுத்த முறை இதெல்லாம் நடக்காம பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அப்பயும் நீங்க இதை சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அது செய்யாம அதை பார்க்காம இருந்தா அது தவறுதலா போய் முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்து சரி பண்ண பாருங்க. அடுத்து இந்த 151 மருத்துவ இடங்களை கைவிட்டதுக்கு அரசுக்கு கண்டனம் அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் ஒரு விஷயத்த போட்டிருக்கார். அதுக்கு நம்ம ஃபேக்ட் செக் போய் பண்ணி பார்த்தா தெரியுது, என்ன சார் இது, நீங்க வேற மாதிரி உங்க இதுல ரியாக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ வந்து அது வேற மாதிரி பேசியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தோணுது மக்களே. என்னன்னா தாவேக அரசு வந்து பார்த்தீங்கன்னா 27 என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இந்தியாவுக்கு முழுவதும் உள்ள இதர பிறப்படுத்த மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டு திமுக போராடி பெற்று தந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஆனால் இன்றோ மருத்துவ படிப்பில் தமிழ்நாட்டின் இடங்களில் இழக்கும் செய்தி வந்திருக்கிறதுன்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதுவை போட்டிருக்கார். அதை போட்டதுக்கு அப்புறம் அது என்னதா அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு கருத்து தெரியுது. என்னன்னா சொல்றேன் கேளுங்க. நீங்கள் கூறும் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி காலியிடங்கள் குறித்து தமிழக அரசை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை முழுமையாக படித்தீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதலில் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டா இருந்திருக்கு, அதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. அதை வந்து குறைச்சி தேசிய அளவில் அனைத்து தகுதியான மருத்துவங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதையும், இதுல 2024ல 119 இடங்கள் வந்து காலியா இருந்திருக்கு, 2025ல 145 இடங்கள் வந்து காலியா இருந்திருக்கு. இதே காரணங்களால் காலியாக இருந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு இந்த ஆட்சியில குறிப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடங்களை வீணாக்காமல் ஸோ இதை வந்து சரி பண்ற மாதிரி இருக்கவே மாநில அரசு நீதிமன்றத்தை நாடி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு இஷ்யூ, ஏன்னா 2 வருஷமா 115 145ன்ற மாதிரி வேஸ்டா போயிட்டு இருக்கு, அதை காலியா இருக்கிறத நாங்க யூட்டிலைஸ் பண்றோம்ன்ற வகையில தான் இவங்க உச்ச நீதிமன்றத்துல தாவேக அரசு போயிருக்காங்க. இதுல இன்னைக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, இன்னைக்கு 29/7/2026 அன்று டிஜிஹெச்எஸ் கட் ஆஃப் குறைத்தால் ஒரே வாரத்தில் இடங்களை நிரப்ப முடியும் என்று தெரிவித்துள்ளது. ஸோ ஒரு கட் ஆஃப் இருக்கு, அந்த கட் ஆஃபோட மார்க்கை குறைச்சிங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகும் நிரம்பாத இடங்களை மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் வலியுறுத்தல். ஸோ ஒரு 145 இடமோ 150 இடமோ வேஸ்டா போகுது மக்களே. அந்த வேஸ்டா போற இடத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அதை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த கட் ஆஃபை கம்மி பண்ணிட்டு இடம் ஃபில் ஆகாம, ஸோ ஆல் இண்டியா கொடுத்துருக்குறாங்க, கொடுத்தப்பயுமே இடம் ஃபில் ஆகல, ஃபில் ஆகாத வேஸ்டா போற இடத்த வந்து நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிப்போம் கட் ஆஃபை கம்மி பண்ணீங்கன்னா அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த கட் ஆஃபை கம்மி பண்ணுவதன் மூலமாக இன்னும் நிறைய மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படின்றத நோக்கணும். இவங்க ஆல் இண்டியா லெவலுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்காக நீங்க ஒதுக்கியது, ஆனா 2 வருஷமா யாருக்குமே பயன் இல்லாம 100 150ன்ற மாதிரி சீட்டு வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துற ரீதியில தானே பண்ணணும், அதை தானே இங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஓகே, இதுல 151 இடங்கள் காலியாக உள்ளன என்ற ஒரே வரியை மட்டும்
அவங்க என்ன பண்றாங்க, ஒரே வரியை மட்டும் போட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதோடைய முழுமையான செய்தி என்ன, முழுமையா என்ன நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணல. நாங்க வாங்கி கொடுத்த 27% நீங்க பேசுறீங்க, ஆனா அந்த 27%த்துல எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க, எத்தனை காலி இடங்கள் கடந்த வருஷங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலிட்டு காட்ட வேண்டியது தானே. ஆனா பட்டியலிட்டு காட்ட மாட்டாங்க. அப்படி பட்டியலிட்டு காமிச்சா இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தண்டவாளம் ஆயிடும், வெளியே வந்துரும்ன்றதால பட்டியலிட மாட்டாங்க. ஸோ 2 வருஷத்துல மட்டுமே 111 145 கிட்டத்தட்ட பாருங்க 250க்கு மேல சீட் வேஸ்டா போயிருக்கு. அதை இந்த வருஷம் பயன்படுத்தணுன்ற மாதிரி இவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அதை வரவேற்க மாட்டாங்க. பட் நீங்க இதை வந்து காலி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டு இருப்பாங்க. பட் இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இதன் மூலியமா மாணவர்களுக்கு பயனடைதா அதை மட்டும்தான் நம்ம நோக்கணுமே தாண்டி வேஸ்டா வந்து காலியா ஒரு இடம் இருந்துட்டு போறது வேஸ்டா போறதுக்கு யாருக்காவது யூஸ் ஆகிறது நல்லதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் மக்களே. அடுத்து தனியார் மையமாகும் ஒயின் ஷாப்பு, குறிப்பா மாநகராட்சி இங்க இருக்கிற சிட்டி சைட்ல இருக்கிறது எல்லாமே இப்படி பண்ண போறாங்களாம். ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த 10 ரூபா வாங்குறது, அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா குறிப்பா அந்த கரண்ட் பில்லு, அந்த பில்டிங்கோட வாடகை எல்லாமே வந்து இந்த 10 ரூபா வாங்கி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி நிறைய செய்திகள் நம்மளே பார்க்குறோம். இன்னதான் விஜய் அவர்கள் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விமர்சனம் பண்ணியிருந்தாலும் இன்னும் அவர் அந்த ஆட்சி வந்தாலுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவங்க வாங்குறவங்களும் நிறுத்த முடியல. டெய்லியும் வீடியோ வந்துட்டு தான் இருக்கு. 10 ரூபால இருந்து 20 ரூபா 30 ரூபா 5 ரூபா முத கொண்டு வீடியோ வந்துட்டு தான் இருக்கு. அப்போ அதை கட்டுப்படுத்தணும்னா நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரொசீஜர் மூலியமா இதெல்லாம் தடுக்கப்படும். இதன் மூலியமா வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணலாம். ஏன்னா இங்க குடிச்சிட்டு உழுந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு ரெகுலைசேஷனே இல்லாமல் இருந்திருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் வந்து பின்பற்றாம இவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிரைவேடைசேஷன் போது டாஸ்மார்க் ஊழியர்களும் தானா வழிக்கு வராங்களே. இப்ப எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா கூட நாங்க வாங்க மாட்டோம்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து மாநில தலைவர் டாஸ்மார்க்கோட மாநில தலைவர் வந்து பேசுறாரு, இது எல்லாத்தையும் சொல்றாரு. இதே மாதிரி எல்லாரும் நாங்க செயல்படுவோம்னு சொல்றாங்க. இப்ப தானா வழிக்கு வராங்க பாத்தீங்களா. இதுல குறிப்பா வந்து இவங்களுக்கு சம்பள உயர்வு 20 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு உயர்வே கொடுத்துருக்காங்க. பல முயற்சிகள் தாவேக்காவும் இதை கட்டுப்படுத்தணும்னு எடுக்கிறாங்க. என்னதான் எடுத்தாலுமே அதை கட்டுப்படுத்த முடியலன்றதால தான் தனியார் மயமா போகுது. இதுக்கு ஒரு விமர்சனம் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து இல்ல அரசு வந்து சாராயம் விற்பதான்ற மாதிரி விமர்சனம் வந்ததுக்காக நீங்க இப்பெல்லாம் எடுக்கிறீங்க, இது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எடுத்துன்னு வந்து பண்ணாதான் கரெக்ட், வேற வழியே கிடையாது. இட் வாஸ் வெல்கமிங் மூவ் அப்படின்றதான் என்னோட கருத்து. அடுத்து செந்தில் பாலாஜி மேல வந்து பாத்தீங்கன்னா 41 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. குறிப்பா டாஸ்மார்க்ல வந்து ஒரு நிறைய ஊழல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருவாய் வந்து அங்க அரசுக்கே வராம நடுவுல வந்து நடந்திருக்கு. ஏன்னா அதுல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றதால இன்னைக்கு பல இடங்கள்ல சோதனை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா அந்த டாஸ்மார்க் அந்த இது வாங்குவாங்கல்ல, மதுபானங்கள் தயாரிக்கிறவங்கல இருந்து எல்லாரு மேலேயும் இந்த விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு 7ல இருந்து 8 பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்றது தகவல் வருது. ஸோ இது வெல்கமிங் மூவ். யார் இதுல தப்பு பண்ணாலும், பார்ட்டி ஃபண்டோ ஊழலோ யார் தப்பு பண்ணாலும் அதை தக்க நடவடிக்கைகள் எடுப்பது தான் உங்களுடைய இதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. தொடவும் மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை இப்பதான் செயல்படுத்தணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு ஸ்கெட்சை வந்து விட்டுறதா இல்லை, தீவிரமான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்று இதுதான் அரசியல் காலத்தில் நடந்த சம்பவங்கள். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.